இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த புதிய நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 30:26 கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே. இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாள். அடிக்காயம்னா ஆழ் மனதுல, இருதயத்துல உள்ள இருக்கிற காயம். கர்த்தர் அதை குணமாக்குவேன், அதுக்கு ஒரு நல்ல நாளை நான் வச்சிருக்கிறேன். அந்த நாள்ல சந்திரன் சூரியனை போல வெளிச்சமா இருக்கும். சூரியன் அதனுடைய பிரகாசத்திலிருந்து 7 மடங்கு அதிகமா பிரகாசிக்கிறதா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு உங்க ஆழ் மனதுல காயப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா? என் மனது ரணமா இருக்கு, என்னுடைய இருதயம் நொறுங்கி போயிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வருத்தத்தோடு இருக்கீங்களா? உங்க அடிக்காயத்தை கர்த்தர் இன்று குணமாக்குவார். யாரையோ ஒருத்தரை நீங்க அதிகமா நம்பி இருந்தீங்க, அவங்க உங்களை ஏமாத்தினதுனால அந்த அடிக்காயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நீங்க அதிகமாக நேசித்த ஒரு நபர் உங்களை விட்டு பிரிஞ்சு போனது நிமித்தம் அந்த அடிக்காயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அல்லது உங்க மேல அபாண்டமா வேணும்னே ஒரு பழிய ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக சுமத்தினது நிமித்தம் அந்த அடிக்காயம் உங்களுடைய மனதில் ஏற்பட்டிருக்கலாம். நீங்க புறக்கணிக்கப்பட்டதுனால, வெறுத்து தள்ளப்பட்டதுனால, தோல்வியை சந்திச்சதுனால, இப்படி பல நிலைகளில் உங்க இருதயத்துல அடிக்காயம் ஏற்பட்டிருக்கும். ஆனா கர்த்தர் அதை குணமாக்கும் நாள் என்று இந்த இஸ்ரவேலர்களுக்கு சொன்னது போல இன்னைக்கு உங்களை சொல்றேன், நான் உன் அடிக்காயத்தெல்லாம் குணமாக்குவேன். மறுபடியும் உன்னைய நான் பிரகாசிக்க செய்வேன். எப்படி சந்திரன் சூரியனை போல பிரகாசித்தா எப்படி இருக்கும்? சூரியன் 7 மடங்கு பிரகாசித்தா எப்படி இருக்கும்? அதை போல நான் உங்க வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவேன். இந்த அடிக்காயத்தின் நிமித்தம் அகத்தின் அழகுதான் முகத்துல தெரியும் சொல்லுவோம். அப்போ உள்ள ஃபுல்லா காயம் அப்படின்னா முகத்துல ஒரு பொலிவு இருக்காது, ஒரு பிரகாசம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அந்த முகத்தை பார்க்கும்போதே ஒரு சோகம், அந்த முகத்தை பார்க்கும்போதே ஒரு கவலை, அந்த முகத்தை பார்க்கும்போதே கலையிழந்த ஒரு சூழ்நிலை. எல்லாரும் பார்த்து உங்களை இது வரைக்கும் பரிதாபப்பட்டிருக்கலாம். ஆனா இனி அந்த காயத்தை கர்த்தர் குணமாக்குறதுனால உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. ஏன் தெரியுமா? இந்த காயத்தை கட்டுகிற இயேசு அப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாய் கடந்து வந்தவர். அவர் கைவிடப்பட்டார். அவருடைய சீஷர்களில் ஒருத்தன் அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணார். அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். அவர் எவ்வளவு நன்மைகளை ஜனங்களுக்கு செய்தார். ஆனா அந்த நன்மைகளெல்லாம் அவங்க மறந்து அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. பொய்யான குற்றச்சாட்டுகள் அவர் மேல வச்சாங்க. அபாண்டமா பழி சுமத்தினாங்க. நியாயமான காரணம் எதுவுமே இல்லாம அவர் தண்டிக்கப்பட்டார். மரண ஆக்கினைக்கு உட்படுவதற்கு அவசியமே இல்லை. அவர் அப்படி எந்த தவறும் செய்யலை. ஆனா அவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்றுக்கொள்வார். அந்த இயேசு நமக்காக நம்முடைய அடிக்காயங்களை புரிந்தவராய், அதை குணமாக்க வல்லமை உள்ளவராய் இன்றைக்கு நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எல்லா வழிகளையும், வேதனைகளை கர்த்தர் மாற்றி உங்களை மறுபடி பிரகாசிக்க பண்ணுவார். அந்த இயேசு கல்வாரி சிலுவையில நமக்காக எல்லா வழிகளையும், வேதனைகளை சுமந்து தீர்த்ததுனால அவருடைய தழும்புள்ள கரம் இன்றைக்கு நம்மை குணமாக்கும் வல்லமை உடையதாய் இருப்பதினால் இந்த அடிக்காயங்கள் ஆற்றப்படுகிறது. விசுவாசிங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, ஆணி வாய்ந்த அந்த தழும்புள்ள கரம் என் அடிக்காயத்தை தொட்டு குணமாக்கட்டும் என்று அவரிடத்தில் நாம் விண்ணப்பிப்போம், ஜெபிப்போம். கண்டிப்பா ஆண்டவர் உங்க அடிக்காயங்களை குணமாக்கி உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். பரலோக தேவனே, யாரெல்லாம் இப்படி பாதிக்கப்பட்டு கலையிழந்து போய் இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையிலெல்லாம் அற்புதமாய் அந்த காயங்களை நீர் குணமாக்கி அவர்களை பிரகாசிக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries,
9500252586 சுரண்டை.